அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளிக்கிழமை என்ற பெயரிலே கிறிஸ்தவர்களால் ஒரு முக்கியமான விழாவாக, திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய தருணம் இது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எல்லா வெள்ளியுமே புனித வெள்ளி தான், எல்லா ஃப்ரைடேயுமே குட் ஃப்ரைடே தான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதல் யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ ஃபியா குலிக ஆதம் ஃபியா உஹ்ரிஜ மினல் ஜன்னா ஃபியா தகுமு ஸஆ. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா நாட்களிலும், அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அன்றைய தினம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அன்றைய தினம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அன்றைய தினம்தான் கியாமத் நாள் நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ அதனால் மூமின்களை பொறுத்தவரையில் இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லிவிட்டார்களோ, அதனால் எல்லா வெள்ளிக்கிழமையுமே புனித வெள்ளி தான், எல்லா ஃப்ரைடேயுமே குட் ஃப்ரைடே தான். கிறிஸ்தவர்கள் இந்த நாளை ஏன் புனித வெள்ளின்னு சொல்கிறாங்க, ஏன் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு உண்மையை, சத்தியத்தை விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஒரு சில வார்த்தைகள்ல அவங்களுக்கு சத்தியத்தை விளக்க விளக்கணும். நீங்கள் இதை கேட்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள், நீங்களும் உண்மையை விளங்கிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பணும், அவங்க தெரியட்டும். என்னன்னு சொன்னால், முதல் விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்றால், முஸ்லீம்களாக நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்றால், நம்முடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மதித்தாக வேண்டிய ஒரு மூமின். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு மூமினோட அக்கீதா என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பாகுபாட்டையும் ஏற்படுத்த மாட்டோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இவர் மோசமானவர், இவர் நல்ல நடத்த உள்ளவர், இவரை ஏற்றுப்போம், இவர் ஏற்றுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எந்த தூதரையுமே பாகுபாடு காட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. லாடு ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களில், அவனுடைய இறை தூதர்களில் யாரையுமே நாம் பாகுபாடு காட்ட மாட்டோம் என்பது மூமினுடைய ஒரு அக்கீதா கொள்கை. அதனால முஸ்லிம்கள் எப்படி இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்புகிறோமோ, எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கின்றோமோ, அவர்களுக்கு என்ன வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ, அவர்களுக்காக என்ன வாழ்த்தை சொல்கின்றோமோ, அதே வார்த்தையை ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முஸ்லிம்கள் சொல்லியாக வேண்டும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது ஒரே அர்த்தம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ங்கிறதுக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வாழ்த்தை சொல்கின்றோமோ, அவங்க பேரை குறிப்பிடும் போதெல்லாம் அதே வாழ்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள். இதுல எந்த பாகுபாடு காட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் முஸ்லிம்கள் நம்ப வேண்டும். ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வானேனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிர் ஆகிவிடுவான், அவன் நிராகரிப்பாளன் ஆகிவிடுவான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறேன், ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாண்டா அவன் இஸ்லாத்தை இருக்க முடியாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட், இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய அக்கீதா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ, எவ்வளவு நம்புறோமோ, அதே முக்கியத்துவம், அதே மரியாதை, அதே நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலையும். ஆனா அன்பார்ந்த கிறிஸ்தவ சகோதரர்கள், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு கேவலப்படுத்துவாங்கடா, எவ்வளவு மோசமா சொல்லுவாங்கடா. இன்னைக்கு பார்க்குறோம் யூடியூப்லாம் சில கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நம்ம உலகத்தில் முஸ்லீம்களுடைய மனதில் அப்படி வேதனைப்படுவோம். ஆனா எந்த ஒரு முஸ்லீமாவது, உலகத்துல எந்த ஒரு முஸ்லீமாவது, கோடானு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள்ல எந்த ஒரு முஸ்லீமாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, ஜீசஸை பத்தி தப்பா பேசியிருக்க முடியுமா? தரக்குறைவா பேசியதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி பேசினா முஸ்லீமா இருக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்டை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு முஸ்லீம் தவறாக பேசினால், தரக்குறைவா பேசினால் முஸ்லீமா இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோட உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எவ்வளவு கேவலமா, எவ்வளவு பல்கரா, எவ்வளவு அசிங்கமா
பேச முடியுமோ பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்ப கிறிஸ்தவ சகோதரர்களே, ஒரு உண்மையை புரியுங்க. நீங்க அன்பு, நாங்க சமத்துவம், நாங்க அன்பு காட்டுவோம் அப்படிலாம் சொல்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், பலஸ்தீன்ல யூதர்களால் முஸ்லிம்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் ஏதாவது வேதனைப்பட்டு பதிவு போட்டால், இப்படி அநியாயக்கார யூதன் முஸ்லிம்களை கொல்றானே, எங்க குழந்தைகளை கொல்றானுங்களே அப்படின்னு சொன்னா உடனே இங்க பாக்குறோம் இங்குள்ள கிறிஸ்தவர்கள், சங்கி கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சங்கி கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்டு, யூதர்கள் ஜெயிப்பார்கள், துலுக்கன்களை நீங்க சாக போறீங்க என்றெல்லாம் பதிவிடுறது பார்க்கிறோம். அப்ப நீ அன்புன்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்குது? அமைதின்னு பேசல என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப அன்பு அமைதினா உன்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா? ஒரு முஸ்லீம் பச்சையில குழந்தை சாவடிக்கப்படுது, கொல்லப்படுது யூதனால, அப்ப நீ யூதனை தான் சப்போர்ட் பண்ற. ஏன்னா உங்களுடைய பைபிள் வசனங்கள்ல இந்த பவுல் அடிகளார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராடு சென்ட் பால் என்று கொண்டாடுவார்கள். அந்த சென்ட் பால் யார் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தால உயர்த்தப்பட்டு பூமியிலிருந்து வானத்துக்கு சென்று விட்டார் அல்லவா, அது சென்று 70 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவன் தான் இந்த பவுல் அடிகளார். இந்த பவுல் அடிகளார் யார் அப்படின்னா, இவன் ஒரு பக்கா யூதன், இவன் ஒரு யூதன். இந்த பவுல் அடிகளார் என்ற யூதன் தான் எல்லா மதத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தினார். இஸ்லாத்திலும் சில குழப்பத்தை ஏற்படுத்தினான். ஷியாக்கள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதுல வந்து ஹதீஸ்கள் பேர்ல ரசூலா சொல்லாத பொய்யான ஹதீஸ்கள்லாம் நுழைச்சி, ஹதீஸ்கள் பேர் நுழைச்சி இதுலயும் குழப்பத்தை ஏற்படுத்தினான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துல நல்ல நல்ல உலமாக்கள், நல்ல நல்ல முஹத்திஸீன்கள், பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த குழப்பங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி இதெல்லாம் குப்பைகள் என்று மக்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். இதெல்லாம் குப்பைகள், இது இஸ்லாம் அல்ல அடையாளம் காட்டினார்கள். அதனுடைய விளைவு இன்று வரைக்கும் இஸ்லாம் அதனுடைய தூய வடிவிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பவுல் அடிகளார் இஸ்லாத்திலே குழப்பம் பண்ண மாதிரி கிறிஸ்தவத்திலே குழப்பம் பண்ணான். ஆனா என்ன வித்தியாசம்னா, இஸ்லாத்திலே இவன் பண்ண குழப்பங்களும் இவன் கொட்டிய குப்பைகளும் அடையாளப்படுத்தப்பட்டு அது குப்பைகளாக தனித்துவப்படுத்தப்பட்டு விட்டன, குப்பைகளாக ஒதுக்கப்பட்டு விட்டன. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே இவன் நுழைத்த எல்லா குப்பைகளும் அதுவே மார்க்கமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுல ஒண்ணுதான் என்ன, ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கை. ட்ரினிட்டி, சாலிசு சலாசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கை. ட்ரினிட்டி என்ன, பிதா சுதன் பரிசுத்த ஆவி பேராலே அப்படின்னு நீ கிறிஸ்தவர் நாமம் போடுறாங்க இல்லையா, பிதா சுதன் பரிசுத்த ஆவி நாமத்தாலும் சொல்லி, இதுதான் பவுல் அடிகளார் ஏற்படுத்திய ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய 3 தெய்வ கொள்கை. இல்லை என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது ஓரிரை கொள்கையை தான், ஒரே தெய்வத்தை தான் சொன்னார்கள். அந்த தெய்வத்தை தான் அவர் ஃபாதர் என்று அவங்களோட ஸ்லாங்ல சொன்னாரு. இவங்க அதற்கு பிதா என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இந்த ஏன் ஃபாதர் சொன்னாரு, இறைவனைத்தான், ஒரே கர்த்தனைத்தான் அவர் வணங்க சொன்னார். கர்த்தாவே கர்த்தாவே என்று தான் சொன்னார். அவர் கர்த்தர் அல்ல. இந்த சென்ட் பவுல் அடிகளார் வந்துதான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரா மாத்தி விட்டுட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன கர்த்தர் யாரு? அல்லாஹ்வை சொன்னாரு. இதுல பைபிள்ல யோவான்கிற பிரிவில் பைபிள்ல இருக்குது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில், கிறிஸ்தவ சகோதரர் இதுக்கு பதில் சொல்லுங்க, கிறிஸ்தவ சகோதரர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைஞ்சிட்டாங்களாம். அடைஞ்சு உயிரை விடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 9ஆம் மணி நேரத்தில், அதாவது 10-12 மணி நேரம் உயிரோடு அறையப்பட்ட பிறகும் அந்த 9ஆம் மணி நேரத்தில் சொன்னாராம் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று சொன்னார். இதற்கு என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்பது பொருளாகும். பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, பைபிள்ல உள்ள வசனம் யோவான்ல இருக்குது. கிறிஸ்தவ சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறாரு. சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தேவனை கூப்பிடுறாருன்னா அந்த தேவன் யாரு? அந்த தேவன் யாரு? அப்ப அவர் தேவன் கூப்பிடுறது யார? ஒரே இறைவனை. கர்த்தர் என்று கூப்பிடுறது யார? ஒரே இறைவனை. இந்த சென்ட் பால் வந்துதான், இந்த யூதன் தான் கிறிஸ்தவ மதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவன் தான் என்ன பண்ணான்னு சொன்னா, கர்த்தரும் தேவனும் ஒரே ஆளுதான், கர்த்தருடைய மாம்சத்தால் தான் தேவன் படைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி, கர்த்தர் ஒரு தெய்வம், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தெய்வம், 2 பேருக்கு மத்தியில் பரிசுத்த ஆவியா கேப்ரியல் அவர் ஒரு தெய்வம், 3 தெய்வ கொள்கையை உருவாக்கியவன் இந்த பவுல் அடிகளார் தான். இல்லை என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் மக்களுக்கு போதித்தது ஓரிரை கொள்கை, ஒரே தேவன், ஒரே இறைவன், ஒரே கர்த்தா என்று தான் அவர் அழைத்தார். இன்னொரு வசனத்தை சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நித்திய ஜீவன் என்று சொர்க்கம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. என் பிதாவை எவன் அழைக்கிறானோ அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு அழகான வார்த்தை, தெளிவான வார்த்தை. இன்னும் சொல்ல போனா பைபிள்ல எவ்வளவு கையாடல் நடந்துச்சு.
கூட்டல், குறைத்தல், வகுத்தல், பெருக்கல், கழித்தல் எல்லா கணக்கும் நடந்துச்சு. எதை சேர்க்கணுமோ சேர்த்தாங்க, எதை குறைக்கணுமோ குறைச்சாங்க, எதை மாற்றணுமோ மாற்றினாங்க, எதை நீக்கணுமோ நீக்கிறாங்க. கட் அண்ட் பேஸ்ட், டெலிட்டு, எடிட் எல்லாமே நடந்துச்சு. கட் அண்ட் பேஸ்ட் நடந்துச்சு, டெலிட் நடந்துச்சு, எடிட் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு நடந்த பிறகும் சத்திய வார்த்தைகள் இன்னும் இருக்கின்றன பைபிளிலே. இன்னும் ஒரு சில சத்திய வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் ஒன்றுதான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை எவன் அழைப்பானோ அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பிதான் யாரு சொல்றாரு? நான் வேற, பிதா வேற. நான் வேற, பிதா வேற சொல்றாரு. என்னை நோக்கி அழைப்பவன் கர்த்தாவே கர்த்தாவே நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை எவன் அழைக்கிறானோ அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். அப்ப என்னை நோக்கி கர்த்தாவின் கூப்பிட்டா நான் கர்த்தன் இல்லை, என் பிதா தான் கர்த்தன். அப்ப நான் வேற, நான் என் பிதா என்று சொல்லக்கூடிய கர்த்தர் வேற. ஆனா இந்த சென்ட் பவுலடி அனுப்பின எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குழப்பம். பிதா தான் கர்த்தர், கர்த்தர் தான் பிதா, பிதா தான் ஜீவனு, பிதா தான் வந்து தேவனு, தேவன் தான் பிதா என்று குழப்ப ஆரம்பிச்சு. அருமைக்குரியவர்களே, இந்த குழப்பத்தின் வெளிப்பாடுகள் கொண்டுதான் இன்றைய தினம் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய புனித வெள்ளி என்பது. இல்லைன்னா எந்த கிறிஸ்தவ சகோதரை பார்த்தாலும் ஒரு பாமரத்தனமா கேளுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படி பைபிளை கட்டி அணைச்சிட்டே அலைவாங்க தவிர அதுல உள்ளதை படிச்சாலே, கிறிஸ்தவர்கள் பைபிள்ல உள்ளதை ஒழுங்கா முறையா படிச்சாலே நிச்சயமாக சத்தியமாக ஒரு கிறிஸ்தவராக இருக்க மாட்டார்கள், இஸ்லாத்தின் பக்கம் நகர்ந்து விடுவார்கள். நீ பிரச்சனை என்னன்னா கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. பைபிளை உண்மையாக படித்த, ஆழ்ந்த படித்த எத்தனையோ கிறிஸ்தவ மத போதகர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே MC முகமது சொல்லி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான பெரிய போதகராக இருந்தவர், பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பைபிளை ஆராய்ச்சி பண்ணாரு, இஸ்லாத்துக்கு வந்தாரு. எந்தெந்த ஊர்களில் கிராமங்கள்லாம் கிறிஸ்தவத்தை விவிலியத்தை பிரச்சாரம் செய்தாரோ அந்த கிராமங்கள்லாம் போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணாரு. குரானை பற்றி மக்கள்கிட்ட சொன்னாரு, பைபிளோட குறைகளை சொன்னாரு. இப்பதான் 4 வருஷம் முன்னாடி மூத்தா இறந்து போயிட்டார் அவரு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாதிரியாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச சொகுசான வாழ்க்கை, அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான மகிழ்ச்சியான வீடு, அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான பணம், வெளிநாட்டில் பணம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆகவே கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னா, இன்னைக்கு கூட பார்க்குற சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் ஒரு மோசமான குற்றச்சாட்டு ஆளாகி அவரு கிறிஸ்தவ பாதிரியாலே திட்டப்பட்டவர், புதுசா ஒன்று உருவாக்குறான், டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், அசிங்கசியமா பேசுறான், கொய்யாலன்னு பேசுறான், இதெல்லாம் வந்து ஆராதனையா, இதெல்லாம் வந்து தேவனை செய்யக்கூடிய ஆலாபனையா அப்படிலாம் மற்ற பாதிரி திட்டாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருக்கிறான். இந்த மாதிரி கேவலமான கலாச்சாரத்தில் விடுபட்டு சத்தியத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் கிறிஸ்தவ சகோதரத்துக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க குரானை படிங்கன்னு சொல்ல மாட்டேன், இஸ்லாத்தை கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய பைபிளை முழுமையாக படியுங்கள், உங்களுடைய பைபிளை முழுமையாக படியுங்கள். இதான் சொல்றது கிறிஸ்தவ சகோதரர் சொல்றது, உங்களுடைய பைபிளை முழுமையாக படிங்கள். இப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு போறதும் அப்படியே கட்டி அணைச்சிட்டு வரதும் இதனால பிரயோஜனம் இல்லை. இதை பற்றி இறைவன் குரான் சொல்றான், யூதர்கள் இப்படிதான் இருந்தாங்க, அந்த யூதர்கள் அவங்களோட வேலை சொல்லப்பட தோரால என்ன இருந்தே பார்க்க மாட்டான், இப்படியே கண்ணில் ஊத்திப்பான், இப்படியே வச்சுட்டு இருப்பான். இவரை போய் சொல்றான் இறைவன், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தை படித்து உணர்ந்து அதன்படி நடக்காமல் சும்மா முதுகிலேயே சுமந்துட்டு அடைஞ்சாங்களோ அவர்கள் பெரும் பெரும் கிரந்தங்களை முதுகில் சுமக்கக்கூடிய கழுதைகளை கொண்டவர்கள். இறைவன் சொல்றான் குர்ஆன்ல. அதனால் நாம் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளாக மாறிடாம, கழுதைக்கு அதோட முதுகு மேலே பெரிய பெரிய கிரந்தங்கள், பெரிய பெரிய நூல்கள், பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சி நூல்கள்லாம் அதுக்கு சுமந்தப்பட்டிருக்கோம். அதனால அந்த கழுதை அறிஞன் ஆயிடுமா? அந்த ஆராய்ச்சி கிரந்தங்களை சுமக்கிறதுனால கழுதை அறிஞன் ஆயிடுமா? இல்லை. அதை படித்து உணர்ந்து தெளிவு பெற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அவன் அறிஞன் ஆவான். அந்த மாதிரி நாம் பொதி சுமக்கும் கழுதைகளாக மாறிவிடாமல் பைபிளை முதல்ல படிங்க, தெளிவாக படிங்க. உங்களுடைய பாஸ்டர்களுக்கு கேளுங்க, இல்லை இப்படி இருக்குன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவானா, இதெல்லாம் சாத்தான் உங்களை வழிகெடுக்கிறான், அவன் பேச்சுக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு பாதிரியார் இருந்தார், ஒரு முறை என்கிட்ட ஒரு பாஸ்டர் இருந்தார், ட்ரெயினில் போயிட்டு பழக்கமானார், உங்களை சந்திக்கணும் நேரில் வரணும் வந்தார். வந்த உடனே என்கிட்ட பேசினார். பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதுலாம் இருக்கட்டும் ஐயா, நான் கேட்குற ஒரே ஒரு பாமரத்தனமான கேள்வி. பிதான்னா யாரு, சுதன்னா யாரு, தேவன் யாரு, தேவகுமாரன் யாரு? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா பைபிள்ல வந்து இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி கர்த்தாவின் கூப்பிடாத, என் பிதாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது பிதா யாரு, மகன் யாரு, தேவன் யாரு, தேவகுமாரன் யாரு அப்படின்னு இல்ல, தேவன் ஒருத்தர் தான், தேவகுமாரன் ஒருத்தர் தான், ஒரே ஆள் தான் ரெண்டு பேரும். அது எப்படியே ஒரே ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தா கர்த்தா என்று அழைக்காதே, நித்திய ஜீவனை அடைய மாட்டாய்.
என்னுடைய பிதாவை அழை நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்றாரு. அப்ப தெளிவா தெரியுது இவர் வேற பிதா வேறன்னு. நீங்க ரெண்டு ஒண்ணு சொல்றது பைபிளுக்கே முரணா இருக்குது ஐயா. ரெண்டு ஒண்ணுங்கிறது பைபிளுக்கே முரணா இருக்குதே. எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்க? பிதா யாரு, குமாரன் யாரு, ரெண்டு வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க அற்புதமான உதாரணம் சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாரு, உங்க பேர் என்ன ஐயாண்டார்? என் பேர் ஷம்சுதீன். உங்க மகன் பேர் என்ன ஐயாண்டார்? மகன் பேர் உசாமான்னு. உங்க அப்பா பேர் என்னையான்னு கேட்டாரு. எங்க அப்பா பேர் முகமது சாலி அப்படின்னு. மூணு கேட்டுட்டாரு. கேட்டுட்டு நீங்க ஷம்சுதீன் என்பவர் முகமது சாலிக்கு யாரு? அவர் கேட்கிறாரு, முகமது சாலிக்கு நீங்க யாரு? நான் மகன். உசாமாவுக்கு நீங்க யாரு? நான் தந்தை. பார்த்தீங்களா, நீங்களே மகனாகவும் இருக்கிறீர்கள், நீங்களே தந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஆஹா, இவ்வளவு அற்புதமான விளக்கம். பார்த்தீங்களா, நீங்களே தந்தையாகவும் இருக்கிறீர்கள் யாருக்கு? உசாமாவுக்கு. நீங்களே மகனாகவும் இருக்கிறீர்கள் யாருக்கு? முகமது சாலிக்கு. ஏன் ஒரே மனிதர் தந்தையாகவும் மகனாகவும் இருக்கலாம் அல்லவா அப்படின்றாரு. நான் பார்த்தேன் இவன் பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறானான்னு தெரியல நினைச்சேன். நான் கேட்டேன், சரிங்க ஏசு கிறிஸ்து, இப்போ நான் சொல்றேன் உசாமாவுக்கு நான் தந்தை, முகமது சாலிக்கு மகன். ஏசு கிறிஸ்து அதான் கேட்கிறேன், ஏசு கிறிஸ்து யாருக்கு மகன் யாருக்கு தந்தை அதை சொல்லுங்க. யாருக்கு மகன் ஏசு கிறிஸ்து, யாருக்கு தந்தை அதை சொல்லுங்க. இல்ல ரெண்டு பேரும் ஒருவர் தான். இது என்னங்க குழப்பறீங்க அப்படின்னு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமா இருக்கும் வரை உங்களுக்கு விளங்காது, உங்களை சாத்தான் வழிகெடுத்து விட்டான் அப்படி நினைச்சு போயிட்டாரு. கிறிஸ்தவ சகோதரர்களே, உங்களுடைய பாதிரிகளும் உங்களை இப்படித்தான் வழிகெடுப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வர சொகுசான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல காரு, வசதி, பங்களா, நீங்க கொடுக்கக்கூடிய தசம பாதம். நீங்க பாக்கணும் எத்தனையோ பாதிரிகள் அடிச்சுக்கிறது தசம பாதத்துக்கு தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜான் ஜெபராய் பிரச்சனையே தசம பாதத்தை பங்கு வைக்கலாம் ரெண்டு பேருக்கு பிரச்சனை, அதுதான் வந்து இந்த குற்றச்சாட்டே வந்திருக்குது, வெளியே வந்துச்சு அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அதனால கிறிஸ்தவ சகோதரர்களே, நீங்க எந்த ஆலிம்கோ, எந்த முல்லாவுக்கோ, எந்த மௌலானாவுக்கோ, எந்த பள்ளிவாசலுக்கோ நீ யாருக்குமே தசம பாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த சொத்து, இஸ்லாம் என்ன சொல்றது, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த சொத்திலிருந்து 2.5% ஏழைக்கு கொடு. ஏதாவது ஏழைக்கு, சொந்தக்காரனோ பந்தக்காரனோ அறிஞ்சவனோ அறியாதவனோ ஏதோ ஒரு ஏழைக்கு கொடு. ஏழ்மையை போக்கு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இங்கே நான் தசமபாதம் கேட்கல. அதனால கிறிஸ்தவ சகோதரருக்கு அன்பான வேண்டுதல்னா, உங்க பைபிளை முதல்ல படிங்க, முறையா படிங்க, தெளிவா படிங்க, பைபிளை முழுமையா படிங்க. அதுல கர்த்தர் என்ன, கிறிஸ்தவங்களுடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வேதம் அது. யாருக்கு வந்தது? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷிக்கு பிறந்த மனுஷன். இயேசு கிறிஸ்து யாருங்க? மரியம் என்றால் மரியமை குரான் புகழ்வதை போன்று, குரான் கண்ணியப்படுத்துவதை போன்று உங்களுடைய பைபிளில் கூட கண்ணியப்படுத்தப்பட்டதில்லை. மரியம் சூரா மரியம் என்ற அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க எப்படி இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோமோ அதே வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமோ. அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு உருவாவதாக. அவர் வார்த்தை சொன்னாலே அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வுடைய நல்லருளும் அவருக்கு உண்டாவதாக அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற ஒரு மனுஷிக்கு, ஒரு பெண்ணுக்கு மனுஷனாக பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் கடவுள் அல்ல. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுனா, ஒமா கதலூஹு ஒமா ஸலபூஹு வலாகின் சுப்பிய லஹும். அவர்கள் அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்லவும் இல்லை. இதுல என்ன பெரிய பியூட்டின்னு சொன்னா, இங்க உள்ள சங்கி கிறிஸ்தவன் சில பேர் நியாயமான கிறிஸ்தவன் இருக்காங்க, சங்கி கிறிஸ்தவன் இருக்காங்க பாருங்க. இவன் யூதருக்கு சப்போர்ட் பண்ணுவான், எதுக்கு? இஸ்ரவேலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இருக்குது அப்படி பைபிள் எங்க எழுதினான் அந்த பவுல். இந்த சென்ட் பவுல் கடியில இருந்தவன், அவன் திருச்சி எழுதப்பட்ட கதை புத்தகம் தான் பைபிள், உண்மையான பைபிள் அல்ல. அந்த பைபிள்ல அவன் யூதங்கிறதுனால யூதர்களை ரொம்ப உயர்த்தி அதில் எழுதிட்டான், இஸ்ரவேலர்களை ரொம்ப உயர்த்தி எழுதிட்டான். அதை நம்பக்கூடிய அப்பாவி மக்கள் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் யூதர்களுக்கு இருக்குது, அதனால யூதர் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றானே. அந்த யூதன் தான் உன்னுடைய வாக்கு, உன்னுடைய நம்பிக்கைப்படி அந்த யூதன் தான் இயேசு கிறிஸ்துவை கொன்றவன். நாங்க கொண்டான்னு சொல்லல, நாங்க கொண்டான்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை. நீங்க இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டால் சிறியில் அறையப்பட்டான்னு சொல்றீங்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை கொன்றது யார்? ஒரு யூதன் தானே. கிறிஸ்தவ கொல்லலையே, ஒரு யூதன் தானே கொண்டான். அப்ப யூதனே கொண்டுபிட்டு அந்த யூத பரம்பரை சார்ந்த சென்ட் பவுல் அடிகளா இருக்கிறவன் இவன் தான் என்ன பண்றான், பைபிளை வந்து தப்பு தவறுமா எழுதுறான், திருத்துறான், யூதர்களை உயர்த்தி எழுதுறான். அதை நம்பிக்கிட்டு இன்னைக்கு நீங்க யூதர் நம்பிக்கிட்டீங்கன்னா இது எந்த இடத்துல நியாயம்? குர்ஆன் சொல்லுது, ஒமா கதலூஹு, அந்த யூதர்கள் இவர் ஜீசஸ் கிறிஸ்தை இயேசு கிறிஸ்துவை கொல்லவும் இல்லை, ஒமா ஸலபூஹு சிலுவையில் அறையவும் இல்லை, வலாகின் சுப்பிய லஹும் அவர்களுக்கு இயேசுவை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, குழப்பப்படுத்தப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு? வரலாறு என்ன நடந்துச்சு? தெளிவா சொல்றான். இன்னைக்கு நாங்க ஜெருசலத்துக்கு போறோம். ஜெருசலத்துல சேப்பல் ஆஃப் அசெண்டிங் ஒரு சர்ச்சே இருக்குது.
சேப்பல் ஆஃப் அசெண்டிங், இயேசு கிறிஸ்து வானத்துக்கு உயர்த்தப்பட்ட இடம். அந்த இடம் இன்னும் சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்க்குறோம், நேரில் பார்த்துருக்குறோம். அல்லாஹ் சொல்கிறான் குரானில், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, துரத்திட்டு வராங்க. யூதாஸ் காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்த உடனே யூதர்கள் கொள்ள வர்றாங்க. இயேசு கிறிஸ்து ஓடுறாரு, இவங்க பின்னாடி துரத்திட்டு போகிறாங்க. துரத்திட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அந்த சேப்பல் ஆஃப் அசெண்டிங் இருக்கு பாருங்க, ஜெருசலத்தில். அந்த சேப்பல் ஆஃப் அசெண்டிங் சின்ன குகை மாதிரி இருக்கும், அது உள்ள போய் நுழையிறாரு. இன்னும் இன்னைக்கு அந்த குகை இருக்கு ஜெருசலத்தில். ஆலிவ் மவுண்டன் என்று சொல்லக்கூடிய ஜெய்தூன் மலையில, ஆலிவ் மவுண்டன்ல இன்னைக்கு அந்த சேப்பல் இருக்குது. நான் 10-15 தடவை போய் பார்த்துருக்கிறேன். அந்த சேப்பல் ரூம்குள்ள என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே அவரை இறைவன் வானத்தில் அப்படி உயர்த்தினார். அங்கிருந்து அதனால நான் பேர் இன்னைக்கு வரலாற்று பேர்னா சேப்பல் ஆஃப் அசெண்டிங். அவர் உயர்த்தப்பட்ட சேப்பல், உயர்த்தப்பட்ட அந்த சர்ச்சு. அந்த இடத்துல இறைவன் வானத்தில் உயர்த்திப்பான். துரத்திட்டு வர மாதிரி யூத முதல்ல கும்பலா வர்றாங்க. அதுல முதல்ல உள்ள வர்றான் பாருங்க, அவனுடைய முகத்தை இறைவன் இயேசு கிறிஸ்து முகம் மாதிரி ஆக்கிறான். அவனுடைய முகத்தை இயேசு கிறிஸ்து முகம் மாதிரி ஆக்கிறான். உடனே யூதர்லாம் பிடிச்சி என்ன பண்றாங்க, நீ தான் இயேசு கிறிஸ்து பிடிக்கிறாங்க. அவன் கதறான். பைபிள் இருக்குது, நான் 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 இயேசு அல்ல, நான் இயேசு அல்ல என்று கதறினான் பைபிள் இருக்குது. அவன் கதறான், நான் இயேசு. அவன் இயேசு இல்லை, உண்மையிலே உண்மையான இயேசு வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார். இவனுடைய முகம் அதான் சொல்றான், ஒமா கதலூஹு ஒமா ஸலபூஹு வலாக்கின் சுப்பிய லஹும். அவர்கள் இயேசுவை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு அது போன்ற தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இறைவன் சொல்றான். அப்ப இந்த முதல்ல வந்தவனுடைய முகம் இயேசு கிறிஸ்து முகம் மாதிரி மாறினோன்னு அவனை பிடிச்சி என்ன பண்றாங்க, சிலுவையில் அரைஞ்சிடறாங்க. சிலுவையில் அறையப்பட்டது யாரு, இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காக அந்த சேப்பல் சர்ச்சுக்குள் நுழைந்த முதல் யூதன். இன்னைக்கு அவருடைய ரூபத்தை வச்சுதான், அவருடைய உருவத்தை வச்சுதான் கிறிஸ்தவ இயேசுவே கர்த்தாவே கும்பிட்டு இருக்காங்க. கும்பிடுறது யார, இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்காண்டி உள்ள வந்தான் பாருங்க அந்த யூதனை. உள்ள போன இயேசு கிறிஸ்துவை வலாக்கின் சுப்பியலகும், அவரை வானத்தல்லை உயர்த்தி கொண்டு அவருடைய முகத்தை போன்று குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். இதுதாங்க வரலாறு. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாகத்தான் இன்றைய தினம் புனித வெள்ளியாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த புனித வெள்ளியிலே கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். என்ன வாழ்த்து, இயேசு கிறிஸ்துவோட வரலாற்றை, உண்மையான வரலாற்றை படியுங்கள். உங்களுடைய பைபிளை ஒழுங்கா படிங்க. இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு போதுமானவன் என்ற வாழ்த்தை கூறி முடிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் சத்தியத்தை விளங்கி, உண்மையை விளங்கி, அமைதி மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றி உலகமெங்கும் அமைதி நிலவுவதற்கு நம் எல்லோருக்கும் இறைவன் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.